பாமக நிறுவனர் என்ற பெயருடன் சித்திரை திருநாள் வாழ்த்துச் செய்தி வெளியிட்ட ராமதாஸ். பாமக முக்கிய நிர்வாகிகளுடன் நடத்திய ஆலோசனையில் ராமதாஸ் சமாதானமானதாக தகவல். பாமக உட்கட்சி விவகாரத்தை பேசி தீர்ப்போம் என அன்புமணி பேட்டி. ராமதாஸ் வழிகாட்டுதலில் பாமகவை தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியாக மாற்றுவதற்கு கடுமையாக உழைப்போம் என்றும் சூளுரை. அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு திமுக கண்ணில் மரண பயம் தெரிகிறது. இந்த கூட்டணிதான் திமுக கூடாரத்தையே விரட்டியடிக்கப் போகிறது என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியை விரிவுபடுத்த முயற்சி மேற்கொள்ளப்படும். பாமக மற்றும் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் பேட்டி. அதிமுக வாக்குகளை தங்கள் வாக்குகளாக காட்ட பாஜக முயற்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வழக்கு. திமுக காங்கிரஸ் சார்பில் ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டிருக்கும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகமும் வழக்கு பதிவு. வக்ஃப் திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போராட்டம். வக்ஃப் நிலத்தை அபகரிக்கவே திருத்தச் சட்டம் என போராட்டத்திற்கு பின் சீமான் பேட்டி. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் மரக்காணம் இடையே வீசிய வெப்ப அலை. மதியம் 2 மணி நிலவரப்படி 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டிகள் மாயமான விவகாரம். 5 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டிகள் பறிமுதல். 9 பேர் சிறையில் அடைப்பு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை கண்டித்து மாநிலம் முழுவதும் இஸ்லாமியர்கள் போராட்டம். சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிரான கண்டன முழக்கம். பாக்சோ வழக்கில் கைதான மத போதகர் ஜான் ஜெபராஜுக்கு வரும் 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். நீதிமன்ற உத்தரவை அடுத்து கோவை மத்திய சிறையில் அடைப்பு. 2026 தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் செல்வ பெருந்தகைதான் என காங்கிரஸ் நிர்வாகிகள் சுவரட்டி ஒட்டிய விவகாரம். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் குழப்பம் விளைவிக்கும் நோக்கத்தோடு போஸ்டர் ஒட்டப்பட்டிருப்பதாக செல்வ பெருந்தகை விளக்கம். குற்றத்திற்கு துணை போகாமல் காவல்துறைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வருவதாக மதுரையில் வாரிச்சூர் செல்வம் பேட்டி. கோவையில் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்ட புகாரில் சுட்டு பிடிக்க போலீசார் உத்தரவு என தகவல் பரவிய நிலையில் விளக்கம். கோவையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகம் போராட்டம். சிலிண்டருக்கு பாடை கட்டி நூதன வகையில் எதிர்ப்பு. நாமக்கல் அருகே அதிவேகமாக வந்த கார் தலை குப்புற கவிழ்ந்து விபத்து. சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. பரமக்குடி முத்தாலம்மன் கோயிலில் பங்குனி திருவிழா. பால்குடம் எடுத்து வந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்த பக்தர்கள்.
கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் மேம்பாலத்தில் சென்ற கார் கவிழ்ந்து விபத்து. தடுப்புச் சுவரில் மோதி கார் கவிழும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. போதை மாத்திரைகளை விற்பனை செய்த புகாரில் இந்தியா மார்ட் நிறுவனத்தின் இயக்குநர்களுக்கு காவல்துறை நோட்டீஸ். மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் மாத்திரைகள் விற்பனை செய்ததாகவும் காஞ்சிபுரத்தில் வழக்கு பதிவு. ஆளுநர் வழக்கின் தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பு மீறல். கேரள ஆளுநர் ராஜேந்திர ஆர்லேக்கர் விமர்சனம். ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தும் புதிய லேசர் ரக ஏவுகணையை அறிமுகம் செய்தது DRDO. அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவை தொடர்ந்து இந்தியாவின் பாதுகாப்பு படையில் இணைக்கப்படும் என எதிர்பார்ப்பு. மேற்கு வங்கத்தில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது நேரிட்ட கலவரத்தில் 3 பேர் உயிரிழப்பு. 150 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முர்ஷிதாபாத்திலிருந்து இந்துக்கள் வெளியேறியதாக அம்மாநில பாஜக குற்றச்சாட்டு. ராஜஸ்தான் மாநிலம் மனோகர்பூர் தௌசா தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மோதி அப்பளம் போல் நொறுங்கிய கார். 1 வயது குழந்தை உள்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி அருகே நடைபெற்ற வினோத திருவிழா. பூத கணங்கள் வேடமணிந்து பொதுமக்கள் ஊர்வலம். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிப்பு. ஊழல் தடுப்பு ஆணையம் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் டாக்கா நீதிமன்றம் உத்தரவு. உருக்குலைந்து காணப்படும் மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவானதால் மக்கள் அச்சம், பீதி. அமெரிக்க பாதுகாப்புத் துறையின் அனுமதியின்றி தங்கியிருப்பவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. 30 நாட்களுக்குள் தாங்களாகவே நாட்டை விட்டு வெளியேறவும் அதிரடி உத்தரவு. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் குழந்தைகள் உள்பட 31 பேர் உயிரிழப்பு. 80 பேர் காயமடைந்ததாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு. ராஜஸ்தானுக்கு எதிரான IPL போட்டியில் பெங்களூரு அபார வெற்றி. 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். T20 தொடரில் தனது 100வது அரை சதத்தை பதிவு செய்த விராட் கோலி. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் அபார பேட்டிங். படப்பிடிப்பிற்காக கேரளா சென்றிருந்த நடிகர் ரஜினிகாந்தை காண குவிந்த ரசிகர்கள். காரை நிறுத்திவிட்டு கை அசைத்த ரஜினியை கண்டு ரசிகர்கள் உற்சாகம். சென்னை போரூரில் ஜனநாயகன் படப்பிடிப்பின் போது விஜயை காண குவிந்த ரசிகர்கள். கைகளை அசைத்தும் ஃப்ளைங் கிஸ் கொடுத்தும் உற்சாகப்படுத்திய விஜய்.